ஐயா நித்யானந்தம், இப்போ பொதுவாக இந்த ரெசிப்ரோகேஷன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் டிப்ளமேட்டிக்ஸ் எல்லாமே மத்திய அரசினுடைய பார்வையில் உள்ளது. நான் மாநில அரசு ஏன் இதில் செலவழிக்கவில்லை என்று தோழர் ஜான்சன்ட்ட கேட்டேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏராளமான அழுத்தம் இல்லாத 40 எம்பிக்களுடைய பொறுப்பற்ற தன்மை பேசிய நாங்கள் மத்திய அரசு இதில் எந்த விதத்திலே தனது பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள் அல்லது ஈடுபடாமல் இருக்கிறார்கள் ஒரு கேள்வியிலும். அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் நடந்த ஒரு கோர சம்பவம் 4 மீனவர்களுக்கு ஏற்பட்டது. அவருடைய படகு இலங்கை கடற்படையின் கப்பலினால் மோதப்பட்டு உடைந்ததாகவும் அதில் ஒருவர் இறந்து விட்டார், மற்றொருவர் கடலில் மூழ்கியிருக்கிறார், அவர் ஏதோ கிடைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். 2 பேர் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். இதனை பற்றியெல்லாம் கவலையோடு சசிகலா அம்மையார் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அறிக்கை நீண்ட அறிக்கையில் நாம் அதை சுட்டி காட்டிட்டு தான் கொடுத்திருக்கிறார்கள். அதில் சுருக்கமாக சொல்ல போனால், முதல்ல நம்ம இதனுடைய பின்னணி எப்படி செயல்பட்டிருக்கிறது, தமிழக அரசுக்கு என்ன கடமை இருந்திருக்கிறது, அதில் எங்கே தவறி இருக்கிறது என்பதை குற்றம் சொல்லாமல் இது இந்த இடத்துல தவறு இருக்கிறது என்று சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். குற்றம் என்று சொன்னால் கோபப்படுவீர்கள் என்றால் அது நட்பின் காரணமாக சொன்னார்கள் என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி மக்கள் நலனுக்காக சொல்லியிருக்கின்றார்கள், குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி சொல்லும்போது நம்ம 22 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே 36 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 264 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க 22 மட்டும். 23 35 படகுகள் 240 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 24 எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் முடியல. 24 இந்த ஆண்டு இதில் 120 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது ஹாரம். வெரி குட். இதற்கு முன்னர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நூற்றுக்கணக்கான பேர் சிறையில் மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் நம்முடைய மீனவர்கள் வாடினார்கள் இலங்கையில். கரெக்ட். அதன் பின்னால் மோடி அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே குறைந்திருக்கிறதா? தமிழக முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபொழுது நடுவண் அரசோடு நல்ல நட்போடு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு பழகி அத்தனை பேரையும் விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து இலங்கையில் ஒருவர் கூட சிறையிலே இல்லாத அளவுக்கு அத்தனை பேரையும் விடுதலை செய்தார்கள். பிறகு சுட்டு வீழ்த்துவது என்பது சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது சுட்டு வீழ்த்துவது என்பது இல்லாமலே இருந்த காலம் தொடங்கியிருக்கு. மீண்டும் 10 ஆண்டுகளிலே ஒருவர் 2 தான் இறந்திருக்கிறார்கள் இலங்கை கடற்படை சுட்டு. இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. கப்பலிலே மோதி இப்படியெல்லாம் விபத்து போன்று காட்சி அளிக்கிறார். இதே போன்று நாகப்பட்டினத்தில் ஒரு சம்பவம் நடந்தது போன மாதம். அதான் 1-2 சம்பவம் தான் நடந்திருக்கு. அதில் 1-2 பேர் தான் போயிருக்காங்க. இப்போ இந்த 2024 223 மீனவர்களும் 27 படகுகளும் இது ஹாரம் ஜூன் மாதம். ஆமாம் ஆமாம், இலங்கையினுடைய இதில். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார். இல்லை, இப்போ 624 பேர். இப்போ நான் என்ன கேட்குறேன், மாநில அரசினுடைய தவறுகள் வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. அம்மையார் சசிகலா அவர்கள் அதை சுட்டி காட்டதை நாம் பேசணும். நான் அதை கேள்வியாக நான் பேசினது பூரா அம்மையார் சசிகலாவுடைய அறிக்கை தான். அறிக்கை அந்த அறிக்கையில் உள்ளதை நான் இப்பொழுது ஏன்னா நான் ஏற்க சொல்கிறோம்னா சில கேள்வி வரும். மத்திய அரசு தான் இதை பேசணும். நிச்சயமாக மத்திய அரசு ரைட் இருக்கு. மாநில அரசு மக்களின் பிரதிநிதியாக என்ன அழுத்தம் கொடுக்கிறதுன்னு கேள்வி வரும் அல்லவா? நாடாளுமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் பேசக்கூடிய அதற்காகத்தான் சாதாரண அறிவுள்ளவர்களுக்கு கூட புரியக்கூடிய வகையிலே சசிகலா அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியிலே இருந்த பொழுது மத்திய அரசோடு ஒன்றி போய் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒத்துழைத்து வேலைகளை சாதித்து கொண்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படி கற்பனையாவது செய்ய முடிகிறதா? எந்த திட்டங்கள் வந்தாலும் எது வந்தாலும் பிரதமரை குறை சொல்வது, கீழ்த்தரமாக பேசுவது என்பது அன்றாட நடவடிக்கை ஆகின்றிருக்கிற பொழுது இவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அங்கே செய்யாமல் பாராளுமன்றத்தில் வெள்ளியடப்பு செய்து கொண்டு வருகின்ற பொழுது மத்திய அரசு செய்யவில்லை என்று குறை சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? பிறகு இலங்கையிலே இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய வம்சாவழியில், அதாவது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், இந்திய மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பது துவக்கத்திலிருந்தே நாம் சொல்லியிருக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
அவர்களை தமிழர் என்று பிரித்து சொன்னது மத்திய அரசா மாநில அரசா? ஜான்சன் கூட கேட்டார். மாநில அரசு அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக அது தமிழ் மீனவர்கள் என்று தான் சொன்னார்கள். இந்திய மீனவர்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. குஜராத்திலிருந்து சென்றவர்கள் இந்திய மீனவர்கள், அப்படி பல இடங்களிலே இருந்து சென்றவர்கள் இந்திய மீனவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து சென்றால் தமிழ் மீனவர்கள் என்று குறிப்பிட்டது யார்? அப்படி ஏன் இவர்கள் செய்தார்கள்? தவறு அல்லவா? அப்படி சொன்னதுனால தான் நடவடிக்கை தாமதமோ? ஆமாம், இந்திய மீனவர்கள் என்று சொன்னால தானே எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கும். அதில் தமிழக மீனவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள் இவர் கூட சொல்கிறாரு ஜான்சன். இந்தியாவை பொறுத்தவரை அவர்கள் இந்திய மீனவர்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் என்று தான் நான் குறிப்பிடுகிறேன். சரி, தமிழக மீனவர்கள் என்று சொல்வது நாம் தான், மத்திய அரசு அல்ல. மத்திய அரசு இல்லை, இந்திய மத்திய அரசு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. தமிழக மீனவர்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களை பிரித்து பார்ப்பது கிடையாது. சரி, தமிழ்நாட்டில் நான் என்ன கேட்கிறேன், நித்யானந்தம் ஐயா, ராமநாதபுரத்தில் இருக்கிற இந்திய மீனவர்கள் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு இந்திய அரசு கடல் தாமரை மாட்டிக்க போட்டாங்க. During the election campaign is given the manifesto to the whole the people. We will come to the power. We are established. நிச்சயமாக ஒரு மீனவருக்கான ஒரு அதிகாரத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று அன்றைக்கு மறைந்து போன நம்முடைய அம்மையார் சுஷ்மா கொடுத்தாங்க வாக்குறுதி. என்னானது? வாக்குறுதி கொடுத்தாங்க. மீனவருக்கு என்று தனி அமைச்சரகம் ஏற்படுத்தப்படும் என்று சொன்னார்கள். அமைச்சராக நியமித்தார்கள். முருகன் அவர்கள் அந்த பொறுப்பில் வந்தார்கள். வரலன்னு சொல்லாது. இது வரைக்கும் இந்தியாவில் இல்லாத ஒரு அமைச்சரவை இது வந்தது. அதனால தான் குறைஞ்சது. அதனால தான் சிறைப்பிடிப்பதும் சுடுவதும் குறைந்தது. இப்பொழுது ஐயநாதன் அவர்கள் சொன்னதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு அனுமதியோடு தான் நடக்கிறது இந்த கொலைகள் எல்லாம் என்று சொன்ன வன்மையான கண்டனத்திற்குரியது. இந்திய மக்களை கொல்வது, இந்திய மக்களை சுடுவது, இந்திய படகுகளை சேதப்படுத்துவது, இவையெல்லாம் மத்திய அரசு அனுமதிக்கிறது என்ற விஷம பிரச்சாரத்தை இங்கே பரப்புரை தொலைக்காட்சியில் அவர் சொல்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. கேட்டுவார் நிறைவு கருத்து சுருக்கமா. தமிழக அரசு அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். தமிழக அரசில் 40க்கு 40 என்று பெருமை கொள்வதில் அர்த்தம் இல்லை. அவர்கள் வெளிநடப்பு செய்வதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது. தமிழ்நாடு என்ற பெயர் பட்ஜெட்டில் இருக்கிறதா என்பதற்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கின்ற பொழுது தமிழர்கள் உயிர் போகிறது. அதை பற்றி பேசுவதற்கு இவர்களால் முடியவில்லை, உள்ளே இருக்க முடியவில்லை என்று சொன்னால், இப்படி அழுத்தம் கொடுக்காதவர்கள் ஆட்சியில் மத்திய அரசு தலையிடவில்லை என்று குறை சொல்வதில் என்ன இருக்குது? ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற பொழுது எப்படி அத்தனை மீனவர்களும் விடுவிக்கப்பட்டார்கள்? ஏன் அந்த யாரும் புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே நடத்தி காமிச்சிருக்காங்க ஜெயலலிதா அம்மையார். அதை நீங்கள் அதை நீங்கள் பின்பற்றுங்க. அது உங்களுக்கு என்ன குறை வரப்போகுது? உங்களுக்கு ஈகோ, தான் என்ற மமதை, அந்த மமதையினால மோடியை சந்திப்பதற்கு உங்களோட பர்சனல் மேட்டர்னா போய் சந்திப்பீங்க ரகசியமா. ஐயா, மோடியை சந்திக்கிறதுக்கு ஈகோ இருக்கட்டியா? நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை பேசுறதே கிடையாது. கையை தட்டிக்கிட்டு இப்படி உட்கார்ந்து. ஆமா, பேசுறதே கிடையாது. பேசணும்ல. ஏன் பேசல? வெளிநடப்பு பண்ணி பரோட்டா. அவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கிறது தெரியாதா? சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் யார் சொல்ல மாட்டாங்க? கனிமொழிக்கு தெரியாதா? ராஜாவுக்கு தெரியாதா? பாலுவுக்கு தெரியாதா? இவ்வளோ பேசுகிற ராகுல் காந்தி இங்கே எத்தனை தடவை வந்துட்டு போகிறார், அவருக்கு தெரியாதா? அதனால் முருகையன் அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக முருகையன் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்கக்கூடிய பிஜேபி இல்ல நடவடிக்கை எடுக்கிறது ஒரு விஷயத்தை பாருங்க. சொல்றதுக்கு முன்னாடியே ஆளுங்கட்சி எதை செய்து கொண்டு சொன்னா அதுக்குள்ள பாருங்க. ஏன் பாகிஸ்தானை இரண்டாக பிரிக்கின்ற பொழுது பங்களாதேஷ் வழிவிடவில்லை என்பதற்காக கச்சத்தீவை கொடுத்தார்கள். வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். கச்சத்தீவு ஏன் கொடுத்தோம் என்பதற்கு அடுக்கி வைப்பேன். உங்களால முடிந்தால் நீங்கள் மீட்டு கொடுங்க. அது தவறு என்றால் நான் கொண்டு போய் தொலைச்சிட்டு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில கச்சத்தீவை கொடுப்பதற்கு 11 லட்சம் பேருக்கு குடியுரிமையை பெற்றுக் கொடுத்தவர் இந்திரா காந்தி. எனவே அதுக்கு 1000 காரணம் இருக்கு. செலவழிச்சிட்டு வந்துருவீங்க, நாங்க சேர்த்து வைக்கணும்.